தோனின்ற இந்த கேப்டன் எந்த குதிரையில சவாரி பண்ணார்னா, கடைசியில வந்துட்டு இருந்த குதிரை, இந்த குதிரை மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்ற அந்த குதிரை மேல பந்தயத்தை கட்டி ஏறி உட்காந்து சவாரி பண்ணி அதை இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர் மகேந்திர சிங் தோனி. ஆமா, அவர் உள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய வாய்ட் ஸ்பேஸ். யாரு இந்த இந்திய அணியை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறா? கங்குலியால முடியல, டிராவிடால முடியல, அப்ப யாரு இந்த தோல்வியோடைய எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சு வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போறான்ற அந்த கேள்விக்கு பதிலா வந்தவர் இந்த தோனி. எல்லா இளம் வீரர்களுமே வந்துட்டு அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு டக்குன்னு ஒரு பெரிய ரைஸை காட்ட முடியாத நிலைமையில இருக்கும் போதும் அந்த இளம் வீரர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை அவங்க திறமை மேல மட்டுமே வச்சு வாய்ப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்ததன் அடிப்படையில் இன்னைக்கு அவங்க எல்லாருமே இந்தியாவுடைய மிகப்பெரிய கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த தோனி. இப்படி எல்லா முடிவுகளுமே அவர் எடுத்தது ரொம்ப தனித்தன்மையாக தான் இருந்திருக்குது இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஏன் வேர்ல்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவருடைய ஸ்டம்பிங் அப்படி அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பின்னாடி தட்டுவார். அவருடைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், அப்பா என்னடா இது அப்படின்னு தோண வச்சுது. எல்லாருக்குமே அவருடைய ஸ்டம்பிங் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய புதிராக இருக்குது. ஸோ மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே.